ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோட்டல் மூவிஸ் லிஸ்ட். பெற்றோர்களின் நடத்தை குழந்தையின் மனநிலையை பாதிக்குமா? இதில் நீங்கள் எந்த வகையான பெற்றோர்? சில பெற்றோர்கள் மிகவும் கண்டிப்பான பெற்றோர்களாக இருக்கிறார்கள். சிலர் மிகவும் செல்லமாக குழந்தையை வளர்க்கிறார்கள். இப்படி பெற்றோரின் சில நடத்தைகள் உங்கள் குழந்தையின் மனநிலை பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களின் நடத்தை உங்கள் குழந்தையின் மனநிலையை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை பற்றி இக்கட்டுரையில் நாம் காண்போம். இதில் நீங்கள் எந்த வகையான பெற்றோர்? சர்வாதிகார பெற்றோர். நம்மில் பலர் சர்வாதிகார பெற்றோராக இருக்கின்றனர். தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கடுமையான விதிகள், அதிக எதிர்பார்ப்புகள் மற்றும் குழந்தை கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் போன்ற பல குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்களிடத்து திறந்த உரையாடல் என்ற எண்ணமே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரியான சர்வாதிகார பெற்றோர் கீழ்ப்படுதலில் மட்டுமே அதிக கவனத்தை செலுத்துகின்றனர். அதற்கு அடுத்தபடியாக அதிகாரப்பூர்வ பெற்றோர். அதிகாரப்பூர்வ பெற்றோர்கள் தெளிவான விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புடன் இருப்பார்கள். இந்த வகை பெற்றோர்கள் குழந்தையின் ஒழுக்கத்துடன் வளர்ப்பார்கள். குழந்தையின் உணர்வுகளை கணக்கில் கொண்டு குழந்தையுடன் வெளிப்படையாக பேசுவார்கள். நேர்மறையான எண்ணங்களை குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக அனுமதி அளிக்கும் பெற்றோர். சில பெற்றோர்கள் விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை விட குழந்தையின் மகிழ்ச்சிக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வரம்புகளை நிர்ணயிக்காமல் குழந்தையின் மகிழ்ச்சியை நிறைவேற்றுவார்கள். இத்தகைய பெற்றோர்கள் குழந்தையின் ஒழுக்கத்தை பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அதற்கடுத்தாப்புல ஈடுபாடற்ற பெற்றோர்கள். இத்தகைய பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் பெரிதாக ஈடுபாடு கொண்டு இருக்க மாட்டார்கள். பெற்றோர்களின் மேற்பார்வையில் குழந்தைகள் மீது குறைவாகவே இருக்கும். குறைந்தபட்ச வழிகாட்டுதல், ஆதரவு அல்ல கவனத்தை மட்டுமே வழங்குவர். இது குழந்தையின் சாத்தியமான வளர்ச்சி மற்றும் உணர்ச்சி சிக்கலை வழிவகுக்கும். ஒரு பெற்றோரின் நடத்தை குழந்தையின் மன ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு பெற்றோரின் நடத்தை குழந்தையின் மன ஆரோக்கியத்தை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் கணிசமாக பாதிக்கிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதிக கண்டிப்பான பெற்றோர்கள் ஒரு குழந்தையின் பிரஷர் குக்கர் போன்ற சூழ்நிலையை உருவாக்குகின்றனர். அதாவது குழந்தைகளுக்கு எப்பொழுது பார்த்தாலும் அதிக அழுத்தத்தை கொடுக்கின்றனர். இது குழந்தையின் உணர்ச்சியை பெரிய அளவில் பாதிக்கிறது. குழந்தையின் சுயமரியாதை உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் குழந்தை அடிக்கடி எதிர்மறை உணர்வுடன் காணப்பட்டாலோ அல்லது தன்னம்பிக்கை உடன் போராடினாலோ பெற்றோரின் நடத்தை குழந்தையின் சுய மதிப்பை உணர்வை பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரியான குழந்தைகளின் சவால்களையும் இருந்து பாதுகாக்கும். பெற்றோர் குழந்தைகளின் திறனை தடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரியான முரண்பாடான ஒழுக்கம் மற்றும் அதிகப்படியான அனுமதி அளிக்கும் பெற்றோர் குழந்தையின் பல்வேறு நடத்தை சிக்கல்களை சந்திக்கின்றனர். இதனால் குழந்தைகள் சுய கட்டுப்பாட்டுடன் போராடுதல், ஆக்கிரமிப்பு அல்லது எதிர்மறையான நடத்தை மற்றும் விதிகளை பின்பற்றுதல் சிரமம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். குழந்தையின் உணர்ச்சி சிக்கல். மருத்துவ நிபுணரின் கூற்றுப்படி குழந்தையின் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை புறக்கணிப்பது, குழந்தையின் உணர்வுகளை நிராகரிப்பது, உணர்ச்சி வெளிப்பாடுகளை அடக்குவது போன்ற குழந்தையின் உணர்ச்சி சிக்கல்கள் வழிவகுக்கும். சில குழந்தைகளை சமூகத்தில் இருந்து தனியாக இருப்பது, சமூக விலகல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். குழந்தை மீது அதிக எதிர்பார்ப்பை திணிக்கும்